வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் வைப்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா ரவா சேமியா போட்டு கிச்சடி பண்ண போகிறோம். இதுக்கு நான் சேமியா சும்மா கொஞ்சமாக ஒரு இவ்வளோ சேமியா போட்டுருக்கேன். ரவா இப்போ 1 கப்பு எடுத்துட்டுருக்கேன். இப்போ 1 கப்புக்கு இவ்வளோ சேமியா போட்டுக்கலாம். நான் இது 1.25 கப்பு ரவா போட்டுட்டு சேமியாவும் போட்டுருக்கேன். ரவாவும் சேமியாவும் கலந்து நெய்யில் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். கொஞ்சமாக போட்டுக்கலாம், சேமியா ரொம்ப வேண்டாம். இதில் அந்த சேமியா தெரியும் போது அந்த கிச்சடி நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. வறுத்துட்டுருக்கேன். இங்கே தாளிதம் பண்ணுறதுக்கு கடுகு, மிளகா வத்தல் வச்சுருக்கேன். இதில் என்னென்ன எடுத்து வச்சுட்டுருக்கேன்னா உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இது ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதில் ஜீரகம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். துளியூண்டு தான் எடுத்துட்டுருக்கேன். 1/4 ஸ்பூன் தான் எடுத்துட்டுருக்கேன். துளியூண்டு பட்டை, அப்புறம் சிட்டிகைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக சோம்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன். மசாலா வாசனை ரொம்ப போட்ட மாதிரி தெரிய வேண்டாம், இப்போ லைட்டாக போட்டுண்டா போகிறோன்னு எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வெஜிடபிள்ஸ் ஆனியன், பச்சை மிளகா, இஞ்சி, கறி லீவ்ஸ், அப்புறம் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இது பீன்ஸு, கோஸு, குடமிளகா இது ஊற வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். கொண்டைக்கடலை ஊற வச்சு தனியாக அதை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டொமேட்டோ ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு நல்லா வறுத்து வச்சுருக்கேன், பொன்னரமாக வறுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். நெய் தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் இந்த கப்பு மெஷர்மெண்ட் எடுத்துட்டுருக்கேன். 1 கப்பு ரவைக்கு நான் 2.5 கப்பு தண்ணி ஊற்றிக்க போகிறேன். இந்த சேமியாவும் ரவா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதுக்கு 1 கப்புக்கு 2.5 கப்பு, 1 கப்புக்கு 2.5 கப்பு தண்ணி நான் மெஷர்மெண்ட் வச்சுக்க போகிறேன். இது தண்ணி அளந்து நான் வெந்நீர் கொதிக்க ஹாட் வாட்டர் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். பக்கம் இழுப்பு சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதிலே ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். சமையல் எண்ணெய் போட்டு வச்சுருக்கேன். அதிலே 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன், வாசனையாக இருக்கும். போட்டு தாளிதம் பண்ணிக்கலாம். எண்ணெய் சுடட்டும். இப்போ எண்ணெய் சுட்டுருக்கு. இதில் இந்த கடுகு, மிளகா வத்தல் போட்டுடலாம். கடுகு வெடிச்சுருக்கு. இந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சோம்பு, ஜீரா, சோம்புலாம் இருக்குது, அதை பட்டை எல்லாம் போட்டுடலாம். பொன்னேரமானோன்னு வெஜிடபிள் பச்சை மிளகாய், இஞ்சி போட்டுடலாம். பொன்னரமாக எடுத்து அடுப்பு வச்சு பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு போட்டுக்கிறேன். இதிலே மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டுக்கிறேன். ஆனியன் வதங்கட்டும். ஆனியன் நல்லா வதங்கட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். வதங்கட்டும். இந்த பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கினா தான் காரமாக இல்லாமல் இருக்கும். வதங்கி எடுத்து கிளாஸ் மாதிரி ஆகிடுத்து. இந்த ஸ்டேஜில் இதெல்லாம் போட்டுடலாம். கோஸு, குடமிளகா, இந்த ஊற வச்சு கொண்டைக்கடலை எல்லாத்தையும் போட்டுடுறேன். எல்லாம் போட்டு ஒரு வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டொமேட்டோவையும் போட்டுடலாம். நம்ம ஒரு வதங்கட்டும். இந்த பீன்ஸ் எல்லாம் வதங்கணும் இல்லையா, அதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் ஒரு வதக்கிட்டு மூடி வச்சிடலாம்.
நல்லா ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 2 தடவை நான் எடுத்து இது மாதிரி மூடி போட்டு திறந்து ஒரு 2 தடவை நான் திறக்கிட்டேன். அப்போ தான் இந்த பீன்ஸ் எல்லாம் வந்து நல்லா வதங்கும். அதனால் ஒரு 2 தடவை மூடி போட்டு திறந்துக்கலாம். அப்போ தான் அந்த நெத்தாக இல்லாமல் இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ திறந்து விடலாம். கொஞ்சம் அடுப்பை பெருசாக வச்சு 2 கிளறிக்கலாம். காயெல்லாம் நல்லா குக் ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரி பருப்பை போட்டுடலாம். இப்போ இந்த ரவாவையும் போட்டுடலாம். சேமியா ரவாவையும் போட்டு நல்லா பெரட்டி விடலாம். அடுப்பை சின்னது பண்ணிக்கலாம். இது நல்லா நெய்யில் வறுத்த ரவை தான். வெந்நீர் நல்லா தழைச்சுட்டுருக்கு. நான் சொன்ன மாதிரி 1 கப்புக்கு 2.5 கப்பு தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை ஊற்றின்றலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலட்டிக்கலாம். லம்ஸ் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சரியாக இருக்கும் தண்ணி. அடுப்பை பெருசு பண்ணிட்டு கலர ஆரம்பிச்சிடலாம். ஸ்டேஜில் நெய் ஊற்றிக்கலாம். நல்லாயிருக்கும். கிச்சடி நல்லா குழைவாக நல்லா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு மூடி வச்சுடலாம். இதை வந்து ஒரு நிமிஷம் நம்ம வந்து கவர் பண்ணி வச்சுடலாம். செட் ஆகிடும். கொத்தமல்லி போட்டுக்கிறேன். கலந்து விட்டுடலாம். நல்லா செட் ஆகிடுது கிச்சடி. சேமியாலேருந்து ரவாலேருந்து நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இன்னும் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நல்ல பதமாக ஜம்முன்னு கிச்சடி வந்திருக்கு. சேமியா ரவா கிச்சடி சூப்பராக வந்திருக்கு. பாருங்க, கிச்சடி எடுத்து காமிக்கிற பாருங்க. பதம் கூட நல்லா வந்திருக்கு பாருங்க கிச்சடி. நல்ல கிச்சடி பதமாக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.